மைக்கேல், நான் இபி யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இபியில் ஒரு சாதாரண மீட்டர் ரீடர். இந்த வாய்ப்பை எடுப்பதற்கு முன்னால் 1985 மின்சார வாரியத்துக்கு வேலைக்கு போனேன். 2020 வரைக்கும் எனக்கு அரசு பணி இருக்கிறது. ஆனால் 2001ஆம் ஆண்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனுக்காக இதே போன்று வேற ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்தில் 2001 முதல் 2005 வரை கடினமாக அதிகபட்ச உழைப்பை கொடுத்து ஏமாற்றத்தை மட்டுமே கண்டேன். ஆனால் அந்த நிலையில் அந்த நிறுவனம் மூடப் போகிறார்கள் என்று தெளிவு தெரிந்தவுடன் இந்த மைக்கேல் மின்சார வாரியத்திற்கு மீண்டும் சென்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த மைக்கேல் என்ன முடிவெடுத்தான் என்றால், இந்த துறை, இந்த தொழில் ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக 100 நாடுகளில் சாதாரண மனிதனை லட்சாதிபதியாக, கோடீஸ்வரனாக, மில்லியனராக உயர்த்திட்டு இருக்கிற ஒரு தொழில் என்றால், நாம் எடுத்த முதல் நிறுவனம் தவறு என்பதற்காக இந்த துறையை தவறு என்று மைக்கேல் நீ முடிவெடுத்து விட்டால் இழப்பு உனக்கு என்று தெளிவாக முடிவெடுத்து உலகத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் தன்னுடைய அரசு பணியை வேளாண் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 2020 வரைக்கும் உள்ள அரசு பணியை 2005 வேளாண் என்று சொல்லி இது தூய்மையான தொழில், தூய்மையான துறை, புனிதமான தொழில் என்ற இயக்கத்தோடு ஒரு நல்ல நிறுவனம் வரும் என்று 2006ஆம் ஆண்டு அரசு பணியை வேளாண் எழுதி கொடுத்து 2011 வரை எந்த தொழிலும் செய்யாமல் எனக்கு தெளிவாக ஒரு நல்ல நிறுவனம் வரும் என்று ஏந்தி காத்திருந்த அந்த மைக்கேலுக்கு 2011ஆம் ஆண்டு பெஸ்டீஜ் நிறுவனம் எனக்கு கிடைத்தது. உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய அரசு பணியை வேளாண் எழுதி கொடுத்து நெட்வொர்க்காக காத்திருந்த ஒரே ஒரு மனிதன் உண்டு என்றால் அது மைக்கேல். 2011 இந்த வாய்ப்பை மைக்கேல் எடுத்த என்னுடைய முதல் மாத வருமானம் 281. அது படிப்படியாக உயர்ந்து மாதம் ஒரு 4 லட்சம். மொத்தம் 95 மாதம் இந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்திருக்கிறேன், பணி செய்திருக்கிறேன், உழைப்பை கொடுத்திருக்கிறேன், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். மேலும் என்ன கிடைத்தது? ஒரு சாதாரண மீட்டர் ரீடர், ஒரு 44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு BMW கார், மேலும் 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டஸ்டர் கார், 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு, இதையெல்லாம் தாண்டி ஒரு 19 நாடுகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு. அதையும் தாண்டி உலகத்தில் அரசு பணி வேலை என்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மைக்கேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வெஸ்டீஜ் மீது வைத்து 2026 வரைக்கும் என் மனைவிக்கு அரசு பணி இருக்கிறது. அந்த வேலையை வேளாண் எழுதி கொடுக்க வைத்த பெருமை மைக்கேலுக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி எனக்கு ஒரே ஒரு மகன், எனக்கு ஒரே ஒரு பையன், இன்ஜினியரிங் முடிச்சு டிசிஎஸ் என்ற நிறுவனத்தில் வேலை செய்த என் மகன் இந்த வேலையை ரிசைன் பண்ண வைத்து வெஸ்டீஜை செய்ய வைத்து 25 வயதில் இந்தியாவில் ஒரு BMW வாங்கிய பெருமையும் என் குடும்பத்துக்கு இருக்கிறது. ஆக மொத்தம் குடும்பத்தில் 3 நபர்கள் வெஸ்டீஜை மொத்தம் 3 குடும்பம் செய்கின்றோம். 95 மாதத்தில் ஒரு சாதாரண மீட்டர் ரீடர் விட்டு 2 BMW என்று சொன்னார். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், யாருக்கு கிடைக்கும்? வெஸ்டீஜை நம்பி, தெரிந்து, புரிந்து, விரும்பி செய்கின்ற ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும். யாருக்கு வெஸ்டீஜில் வளர்ச்சி கிடைக்கும்? யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, யாரெல்லாம் கடனான மனிதன் நாயாக பேயாக கட்டுகிறானோ, யாருக்கு நிம்மதி இல்லையோ, யாருக்கு தூக்கம் போச்சோ, யார் தன் மனைவி மக்களை மனப்பூர்வமாக நேசிக்கிறானோ அத்தனை பேருக்கும் வெஸ்டீஜ் அள்ளி கொடுக்கும். நீங்கள் உழைப்பை கொடுத்தால், நம்பிக்கையோடு கொடுத்தால் வாய்ப்பு. Good morning.